இன்று நான் ஒரு சில கிராமத்து சமையல் குறிப்புகளை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். எந்த ஒரு குழம்புக்கும் கடையில வாங்கிய பொடியை பயன்படுத்தாம மிளகா, தனியா, சீரகம் மற்றும் சிறிது கசகசாவை வெறும் வாணல்ல வறுத்து அரைத்து சேர்த்தா கிராமத்து மனம் அப்படியே வீசும். சாதம் வடிக்க பயன்படுத்தும் தண்ணீரில் பாதி அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து வடித்தால் சாதம் மிக ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும். மோர் குழம்பு இறக்கும் போது 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை பச்சையாக ஊற்றி மூடி வைத்தால் அதன் மனம் ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கும். பருப்பு வேக வைக்கும்போது அதனுடன் ஒரு துண்டு மாங்காயை போட்டு வேக வைத்தால் பருப்பு மசியல் கூடுதல் சுவையுடன் இருக்கும். எண்ணெயில் பொரிப்பதுக்கு பதில் அப்பளத்தை நேரடியாக நெருப்பில் சுட்டு அதை நொறுக்கி போட்டு ரசம் சாதத்துடன் சாப்பிடுறது ஒரு தனி சுகம். முடிந்தவரை தூள் உப்பை தவிர்த்து சமையலுக்கு கல் உப்பை பயன்படுத்துங்கள். இது உணவின் இயற்கையான சுவையை தூக்கி காட்டும். கத்திரிக்காய், வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்கவும் நிறம் மாறாம இருக்கவும் வதக்கும் போது ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்த்து பாருங்கள், சூப்பரா இருக்கும். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.